தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, சிவசங்கரா நாராயணா கருப்பா சரணமையா. சைவமும் தமிழும் உலகாண்ட பெருமை நம்ம சேனல் ஈழக்குரல் ஈழம் வாய்ஸ் என்னும் இணையதளம் மூலமாக உலகெங்கும் வசித்து கொண்டிருக்கின்ற அன்பு சைவ தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இராவண தேசத்தானின் நிறையன்பு கலந்த பணிவான வணக்கம். நம்ம சேனல் ஈழக்குரல் ஈழம் வாய்ஸ் என்னும் இணையதளம் மூலமாக லங்கை வேந்தன் மர்மாலயம் என்னும் தொகுப்பை நாங்கள் வழங்க உள்ளோம். அந்த வகையிலே முதலாக இலங்கை அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் கஞ்சிக்குடியாறு என்னும் ஊரினிலே உள்ள அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தியின் மிக அற்புதம் நிறைந்த மர்மங்கள் அடைந்த ஆலயத்தின் தொகுப்பை உலகெங்கும் வசித்து கொண்டிருக்கின்ற அன்பு சைவ தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் சென்றடையும்படி இந்த தொகுப்பை வழங்க உள்ளோம். என்றும் எம்மோடு இணைந்திருங்கள். மற்றும் பல மர்ம ஆலயங்களின் தொகுப்பை வழங்க உள்ளோம். உங்களது பங்களிப்பும் எங்களுக்கு ஒத்துழைப்பாகட்டும். ஓம் நம சிவாய. வணக்கம். அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாதையை தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். நாங்கள் நிற்கின்ற இடம் திருக்கோயில் பொத்துவில்லுக்கு செல்லுகின்ற பிரதான பாதை. திருக்கோயிலில் நிற்கின்றோம். இந்த இடத்தில் இருந்து பொத்துவில்லுக்கு செல்லுகின்ற பிரதான பாதையினூடாக சிறிது தூரம் நாம் பயணிக்க வேண்டும். பயணித்தால்தான் கஞ்சிக்குடியாறு என்னும் தலத்துக்கு செல்லக்கூடிய பெயர் பலகையை நாம் காணலாம். இதுதான் கஞ்சிக்குடியாற்றுக்கு செல்லக்கூடிய பிரதான பாதை. இந்த பெயர் பலகையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலிருந்து வலது பக்கமாக திரும்பி நேராக பயணிக்க வேண்டும். நேராக பயணித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரண்டு புறங்களிலும் கண்ணு கட்டிய தூரம் வரை வயல்வெளி காட்சிகளை நாம் காணக்கூடியதாக இருக்கும். அன்னையின் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாதையை நாம் வந்தடைந்து விட்டோம். இந்த பாதை முடிவுறும் இடத்திலே சிறிய கிராமம் ஒன்று உள்ளது. அந்த கிராமத்தை தாண்டி நாம் சென்றால்தான் அன்னையின் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய காட்டு வழி பாதையை நாம் காணலாம். நாம் காட்டு வழி பாதையினூடாக செல்லும் போது மிகவும் அற்புதமான ஒரு காட்சியை கண்டுகளிக்கலாம். அந்த வகையிலே இந்த வனத்திலே இயற்கையாகவே
உருவாக்கப்பட்ட ஒரு மலர்த்தோட்டம், பல வர்ணங்களை உடைய ஒரு மலர்த்தோட்டம். இப்போது வனங்கடந்து அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பெரியமலை குன்றினிலே நாங்கள் நிற்கின்றோம். இந்த மலையை கடந்துதான் நாம் அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நுழைவாயிலை அடையலாம்.
மலையானது மிகவும் அற்புத மர்மங்கள் அடங்கிய ஒரு மலையாகும். இந்த மலையினிலே நமது முன்னோர்கள் வழிபட்டு விட்டு சென்ற பல அற்புதமான அடையாளங்கள் மறைந்துள்ளன. அந்த வகையிலே 7 குகைகளும் தற்போது இந்த இடத்திலே நாம் காணக்கூடியதாக உள்ளது. 7 குகைகள், அதாவது 7 குகைகளும் சிறு குகைகள். அதோடு சேர்த்து ஒரு நீச்சல் தடாகமும் உள்ளன. இந்த இடத்திலே ஒரு நீச்சல் தடாகமும் உள்ளன. அதோடு பல பல அடையாளங்களும் இந்த மலையை சுற்றியுள்ளது. பொதுவாக சொல்ல போனால் இந்த மலையிலே நாம் பாதம் எடுத்து வைத்து ஏறும் போதே நமக்கு உணர்த்தும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் அற்புதமான சிறப்பான உணர்வுகளை கொடுக்கும். இந்த மலையில் ஏறும்போது இந்த மலையை கடந்துதான் நாம் அன்னை தான்தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நுழைவாயிலை அடையலாம். அத்தோடு இந்த மலையின் உச்சியிலே உச்சிப்பிள்ளையார் சன்னிதானமும் உண்டு. அவரின் அனுக்கிரகத்தையும் ஆசியையும் நாம் பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போது மலையிலிருந்து நாம் இறங்கி அன்னை தான்தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாதை தான் இது. இந்த பாதையினூடாக இறங்கினால் அன்னை தான்தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கிற ஆலயத்தின் முகப்பு நம் கண்ணுக்கு தென்படும். அந்த வகையில் இந்த பாதையை செல்லும் போதே மிகவும் அற்புதமான மர்மமான ஒரு அடையாளத்தை நான் காட்டுகின்றேன். இதே போன்று இதே கோட்டில் இதே நேரிலே பல அடையாளங்கள் உள்ளன. அந்த வகையிலே சிறப்பான ஒரு அடையாளத்தை நான் இப்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். தான்தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தை நெருங்கியுள்ளோம். அன்னையின் ஆலயத்துக்கு செல்வதற்குரிய முன்பாதை தான் இது. அதே போன்று பெரிய மலை அடிவாரத்தின் பின்புறமாக வரும்போது அன்னையின் ஆலயத்தின் பின்புறமாக நாம் வந்தடைவோம். ஓம் சக்தி பராசக்தி அனைவரின் நலம் வேண்டி அடியேனின் சிறுகுதி அன்னையே தாயே சரணமம்மா சிவசங்கரா நாராயணா கருப்பா சரணமையா. அஞ்சு குடை நாகமம்மா நாகம்மா நஞ்சு விளையாடுகின்ற நாககண்ணினி அம்மா. அஞ்சு குடை நாகமம்மா நாகம்மா நஞ்சு விளையாடுகின்ற நாககண்ணினி அம்மா. செங்கரையான் புற்றினிலே நாகம்மா நீ சேர்ந்து விளையாடி வரும் நாககண்ணினி அம்மா. அஞ்சு உடை நாகமம்மா நாகம்மா. ஆதிசிவன் ஆவரணம் அன்னை சக்தி நீ அம்மா. ஆதிசிவன் ஆவரணம் அன்னை சக்தி நீ அம்மா. ஆதிநாரணன் ஐயல் அணையும் நீ அம்மா. கண்கண்ட கலியுகத்தின் தெய்வமம்மா
கண்கண்ட கலியுகத்தின் தெய்வமம்மா கண்கோடி கண்ட உன்னை பார்த்தருள் நீ அம்மா கண்கோடி கண்ட உன்னை பார்த்தருள் நீ அம்மா அஞ்சு உடை நாகமம்மா நாகம்மா ஆடி வரும் நேரமெல்லாம் ஆதிசிவன் நாதமம்மா ஆடி வரும் நேரமெல்லாம் ஆதிசிவன் நாதமம்மா அஞ்சு குடை நாகமம்மா நாகம்மா தாயே சரணம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அன்னையின் ஆலயத்தின் பின்புற பகுதி. இந்த பின்புற பகுதியில் உள்ள புத்துக்கும் அன்னையின் கருவறைக்குள் உள்ள சிலைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அதாவது அன்னையின் கருவறைக்குள் உள்ளது 5 தலைகளை கொண்ட நாகம். அந்த நாகத்தின் வயிற்று பகுதி வால் பகுதி இந்த புத்துக்குள் இணைந்துள்ளது. அதுதான் இந்த ஆலயத்தின் மிக மிக சிறப்பம்சமே. இன்னும் பல அற்புதங்கள் நிறைந்த அன்னையின் ஆலயத்தின் பதிவுகளை எங்களால் தர முடியாத சூழ்நிலை. காரணம், அன்னையின் அருகில் நின்று அன்னையின் அருளை பெற்று உடலாலும் உள்ளத்தாலும் நல்ல பலாபலன்களை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கமே இதன் அர்த்தம். அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தின் சிறப்புமிகு மர்மங்கள் அடங்கிய வியப்பூட்டும் தகவல்களை இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வரும் ஐயா சிவஸ்ரீ சங்கரப்பிள்ளை தயால சர்மா அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்கமாக கூறுகின்றார். இந்த ஆலயம் எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஆலயத்தின் சிறப்பு மிகு தகவல்கள் என்ன, இந்த ஆலயத்தின் மர்மங்கள் என்ன, இந்த ஆலயத்தினால் மற்றவர்கள் அடைந்த நற்பலாபலன்கள் என்ன, இத்தனையும் அழகாக விளக்கமாக விளக்கி கூறுகின்றார் சிவஸ்ரீ சங்கரப்பிள்ளை தயால சர்மா ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தில் சிறப்புமிகு அற்புதம் நிறைந்த இந்த வரலாற்று பதியத்தை ஐயா தயவு கூர்ந்து உலகெங்கும் வசித்து கொண்டிருக்கின்ற சைவ தமிழ் பெருமக்கள் அனைவரும் அறிய வேண்டி ஐயா விளக்கமாக கூறுங்கள் ஐயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாதா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நமோ பகவதே ஏகதர்ஷாய கஸ்திமுகாய லம்போதராய கணேசாய நமக. எல்லாம் வல்ல விக்கனங்கள் எல்லாம் தீர்க்கும் விக்னேஸ்வர பெருமான் விக்னேஸ்வர பெருமானை முன்னிறுத்தி இந்த ஆலயமானது தஞ்சூடைய ஆற்றில் குளக்கட்டு பெரிய மலை அருகினிலே தான் தோன்றி நாகபராசக்தி அம்மன் ஆலயமாக இங்கே வீட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தான் தோன்றி நாகபராசக்தி அம்மன் ஆலயமானது தோன்றியதன் காரணம், இந்த வயலில் நாங்கள் வெள்ளாண்மை செய்து விளைவு நேரத்திலே அந்த நாகம்மன் பூஜை ஒன்று செய்வதற்காக வயலில் ஒரு சிறு புத்தில் பொங்கல் செய்வதற்கு, அந்த அடுப்பு மூட்டுவதற்கு, கல் எடுப்பதற்கு இந்த நாகபராசக்தி அம்மன் ஆலயத்தில் அருகிலேதான் வந்தேன். அந்த கல்லு எடுத்து உரிய இடத்துக்கு கொண்டு சேர்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் மின்னல், முழக்கம், காற்று மூன்றும் ஒன்று சேர்ந்து அடி விடாப்புடியாக அடித்து மின்னல் முழக்கத்திலே செய்ய முடியாத நிலையிலே அன்றைய நாள் அந்த பொங்கல் பூஜை செய்யவில்லை. அதன் பிற்பாடு அடுக்கடுக்காக இரவு நேரத்திலே கனவு காட்சியாக அந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடத்திலே அது பெரியோரு பத்தையும் காடும் மலையுமாக அமைந்திருந்தது. அதற்குள்ளே ஒரு ஓசையாக வரும், நான் இதுக்குள்ளான் இருக்கின்றேன், எனக்கு பூஜைகள் இங்கேதான் செய்ய வேண்டும். ஒரு நாள் நடந்தது. இரண்டாவது கட்டமாக ஒரு சட்டியில் பானக்கம் வைத்து பாம்பு படம் எடுத்து கொண்டு காட்சியளித்து கொண்டு இதே மாதிரி எப்போ எனக்கு செய்வது என்று கேட்டார். அதையும் நான் பொருட்படுத்தவில்லை. மூன்றாம் கட்டமாக ஒரு பெண் தலைவிரி கோலத்தோடு எங்கள் வயல் ஒரு தொங்கலிலே
ஒரு கோவித்த முகத்தோடு நின்றான். அந்த வகையிலே நான் எனது கையிலே சிலம்பு பத்திரக்கொத்துகளும் வைத்து கிலுக்கி கிலுக்கி அம்மன் காவியம் அரவணைத்து பாடக்கூடிய அளவிலே பாடி மண்டாடி கூப்பிட்டேன். அதே நேரம் அவ கோவித்த முகத்தை விட்டு குளிர்ந்த முகம் கொண்டு அலங்காரமாக தலை கவசங்கள் போட்டு அவக்குரிய ஆயுதங்கள் சிலம்புகள் எல்லாம் தகதகண்டு ஒரு வாயில சொல்ல முடியா கண்கொண்ட காட்சியாக வந்து என்னுடைய கையில் இருந்த சிலம்புகள் பத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அப்படியே அந்த வழியாக வந்து இந்த அவக்கு காவலாக தோழிகளாக காவலர்களாக இன்னும் பலர்களும் வந்து அந்த ஆலயம் அமைந்திருக்கும் அந்த காட்டுக்குள்ளே தான் நுழைந்தா ஒரு நாக வடிவம் மனித வடிவமாக வந்தவர் நாக வடிவமாக மாறி அந்த ஆலயம் அமைந்திருக்கும் காட்டுக்குள்ளே நுழைந்தான். அதன் பிற்பாடு இது என்னடா அதிசயம், எப்படி ஒரு மர்மமான அதிகமாக இருக்கி ஒரு நாள் காணவில்லை என்று இந்த ஊர் மக்களில் ஒரு சில உதவிகளோடு வந்து அந்த பாடு கத்தைகள் எல்லாம் வெட்டி வெளியாக்கி அங்கே பார்க்கும்போது அழகான ஒரு உயர்ந்த புத்து, அதன் புத்துகளை சில சில அடையாளங்கள் 5 முகம் கொண்ட கல்லிலே அந்த அற்புத காட்சி, அது ஆசனம் அப்படியெல்லாம் பல காட்சிகளோடு அதை கண்டு அடுக்கி நாங்கள் அந்த வெட்டி வெளியாக கண்டவர்கள் சேர்ந்து ஒரு மண்பானை கொண்டு வந்து உடனே பொங்கல் வைத்து அதை ஆதரித்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு பந்தல் ஒன்று அமைத்து நாங்கள் செய்தோம். ஐயா, அன்னையின் ஆலயம் அமைவதற்கு முன்பும் அமைந்ததற்கு பின்பும் பல அற்புதங்கள் காட்டியதாக சொல்லுகின்றார்கள். அதை பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கும் இது பல அற்புத காட்சிகள் காணப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக இந்த எங்களோட வயலுக்கு அருகாமையில் உள்ள வயலுக்காரர்கள் விவசாயத்தில் மழை பெய்யாம வேளாண்மைகள் எல்லாம் சாகிற நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதமான மன நம்பிக்கை உண்டு. இந்த அம்மன் அம்மனிடம் கேட்டவரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொண்டு அந்த வயல்காரரிடம் சொன்னேன், நீங்கள் இந்த தண்ணி இறைக்கிறதை விட்டுட்டு அம்மனுக்கு ஒரு மண்பானை வைத்து பொங்கி நாமல் கேட்டு பார்ப்போம் என்று ஒரு ஆரம்ப கட்டத்திலே ஒரு பௌர்ணமி நாளில் சொன்னேன். அதன் பிரகாரம் அவங்களும் வந்து அந்த பெரிய அபிஷேகம் பண்ணி பால் ஊற்றி மண்பானை வைத்து பொங்கல் செய்தோம். பொங்கல் செய்து 3 நாளாக நான் 3ஆம் நாள் அந்த வயல்காரர் ஒரு வீட்டுக்கார பொம்பளையிடம் போய் தரிசனம் காட்டியிருக்கின்றது. அம்மாள்ற ஒரு மனித உருவமாக காட்டுற நேரத்தில் அப்படியே அந்த பொம்பளையை அப்படியே கட்டி பிடித்தாவாம். முடித்து பார்த்த நேரம் உடனடியாக மழை தான் பெய்ந்து கொண்டிருக்கிறதாம். அது 12 நாள் அட்ட மழை விடாப்புடியாக பெரிய வெள்ளமும் மழையும் நடந்து கொண்டு வந்தது. அதே நேரத்தில் அந்த மழை பெய்ததன் பிரகாரம் அந்த பொம்பளையை நித்திர கொள்ள விட மாட்டாவாம். பாம்புக்க வடிவமாகவும் மனித வடிவமாகவும் போய், நீங்கள் கேட்டதை நான் தந்தேன், எனக்கு ஆலயம் கட்டுவது எப்ப என்று நீங்கள் சொந்த காசிலே செய்ய வேணாம், மாட்டுக்காரரிடம் கேளுங்கள், வயல்காரிடம் கேளுங்கள், மீன் பிடிக்கிறவர்களிடம் கேளுங்கள், இப்படி பொதுமக்களிடம் கேளுங்கள், கேட்டு வாங்கி எனக்கு ஆலயம் கட்டுற வடிவமைப்புகளையும் கூட இப்போ நான் கட்டியிருக்கிற வடிவமைப்பு போல தான் காட்சி அளித்திருக்கிறார். அதே நேரம் நான் இருந்து இந்த வயல் பிரதேசத்துக்கு வருவோம் என்று பார்க்கும்போது அந்த பொம்பளை எனக்கு சந்திச்சு சொன்னாவோ, ஐயா நீங்க வந்து செய்துட்டு போயிட்டேல், என்ன நித்திரோல விடுறாவில்லை, நான் நீங்கள் எப்படியோ நான் உதவியை கண்டேன், நான் ஒரு இன்னொரு கோவில் என்றாலும் அதுக்கு கட்டணும், பெரிய அலங்கோலமான முறையில் கிடக்குது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்காவ ஒன்று பற்றிய கஷ்டப்படுத்துகிறா வேண்டிய சொல்லி அவ சொன்னான். அதே நேரம் நான் இந்த ஆலயத்துக்கு பூஜை செய்ய வாரிடம் இந்த இங்கே இருக்கிற பாதுகாப்பு படையர்கள், இராணுவர்கள், வீரர்கள் அவர்கள் வந்தார்கள் ஆலயத்துக்கு. அவங்களும் வந்து பார்க்குற நேரத்தில் நானும் என்ற பரிதாபங்களை சொன்னேன், இப்படி இதுக்கு ஒரு சின்ன ஆலயம் ஒன்று கட்டணும் சார், இப்படி உங்களோட உதவிகளையும் உங்களோட வேணும் தேவை அது என்று சொல்கிற நேரம் அவங்களும் ஏற்றுக்கொண்டு அவங்களோட ஆலயம் அளவுக்குள்ளே இருந்த சின்ன பிளேட்டுகள், அவங்களோட கல்லுகள் சாமான்களை கொண்டு ஒரு சிறிய ரூம் ஒன்று கட்டி அதுக்கு ஒரு தாவடி ஒன்று போட்டு அப்படி ஒரு காட்சியாக பொதுமக்களிடம் காட்டி அப்படியே அதை நாங்கள் வழி நடத்தி கொண்டு வந்தோம். ஐயா, அவர்களிடம் போனாலும் இதில் சந்தித்து இதெல்லாம் விளக்கமாக கூறுவார்களா? ஆமாம், கூறுவார்கள். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக எங்களோட வயலுக்குள்ளே நாங்கள் ஒரு வரை காவலுக்கு பிடித்து வைத்தோம்.
அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தவர். அந்த கிறிஸ்தவ மதத்தவர் சொல்லுவார், ஐயா வெள்ளிக்கிழமைகள்ல பௌர்ணமி நாளுகள்ல இந்த ஆலயத்துல ஒரு ஒரு பெண் வந்து மணி அடித்து சலங்க கிலுக்கி சிலம்பு கிலுக்கி பூஜை பண்ற சத்தங்கள் காதுக்கு கேட்குது. வாசனை சொல்ல முடியொண்ணாத வாசனைகள் எல்லாம் வரும் ஐயா. அதே நேரத்துல ஒரு பாட்டி மூதாட்டி ஒருவர் பொல்லு உண்டி உண்டி வந்து ஒரு சின்ன மலைக்கல்லிரிக்கி முன்னுக்கு அதுல வந்து அப்படி ஊண்டி நின்று பார்த்து நின்று போட்டு மறுகா அந்த பெரிய மலை உண்டிரிக்கி அந்த மலையில ஏறி போவாவாம் என்று அப்படியும் பல காட்சிகள் இருக்கு. அவங்கள நேரடியாகவும் கண்டு கதைக்கு அவங்கள்ட்டையும் கேட்கலாம். ஐயா, இந்த ஆலயத்தில் ஏதாவது சின்னங்கள், ஏதாவது அடையாளங்கள் ஏதாவது நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? இப்போ இங்கே எங்கட நாகபராசத்தியம்மன் நாங்கள் இப்போ வழிபடுற கல் வந்து 5 முகம் 5 முக அடையாளத்தோட 5 தலை நாகமாகத்தான் இங்கே காட்சியளித்து கொண்டு இருக்கிறதாக அடையாளம். அதை வைத்து தான் நாங்கள் நம்பிக்கை கொண்டு படைஞ்சு கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பொதுமக்கள் பால் ஊற்றி அன்னதானங்கள் கொடுத்து இடத்துல பெரிய சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, சிவசங்கரா நாராயணா கருப்பா சரணமையா. சைவமும் தமிழும் உலகாண்ட பெருமை நம்ம சேனல் ஈழக்குரல் ஈழம்போய்ஸ் என்னும் இணையதளம் மூலமாக உலகெங்கும் வசித்து கொண்டிருக்கின்ற அன்பு சைவ தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இராவண தேசத்தானின் இறையன்பு கலந்த பணிவான வணக்கம். நம்ம சேனல் ஈழக்குரல் ஈழம்போய்ஸ் என்னும் இணையதளம் மூலமாக லங்கை வேந்தன் மர்மாலயம் என்னும் தொகுப்பை நாம் வழங்கியுள்ளோம். அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தின் மிகவும் சிறப்புமிகு தகவல்கள் மிகுதியுள்ளன. அதையும் இணைத்து தொகுப்பாக வழங்க உள்ளோம். அன்பு உறவுகளே, அனைவருக்கும் நன்றி. முடிந்த அளவிற்கு நமது இணையதளம் மூலமாக இணைந்திருங்கள். நமது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த பதிவுகள் அனைத்தும் உலகெங்கும் வசித்து கொண்டிருக்கின்ற சைவ மெய்யடியார்களுக்கு சென்றடைய